செய்தியின் தலைப்பு ஓட்டம் என்றதான தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உட்காரலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி கர்த்தர் கொண்டு போவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் பாடி ஜெபித்து விட்டு செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு பரலோகம் சொன்னாலே ஒரு சந்தோஷம். அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன், தொட்டு தொட்டு பார்ப்பேன். அந்த அனுபவங்களை நீங்க நினைச்சு பாருங்க. நாம் இந்த உலகத்துல நாம் ஒரு ஓடுகிறது நாம் கிறிஸ்துவுக்காக. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று. ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பாடலை பாடும்போது என்ன இல்லை, நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. என்ன காரணம்னே தெரியல. எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷத்தோட, ஏசப்பா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வேண்டிதான் என்ன செய்யறேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், அதை பிடித்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன், அதை எனக்கு தரணும். ஹல்லேலூயா. நான் உருமாற்றம் அடையணும். ஆண்டவர் வரும்போது ஹல்லேலூயா நான் உருமாற்றம் அடையணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக கைகளை தட்டி, யாரும் கை தட்டாம இருக்கக்கூடாது. நாம் ஆலயத்துல வந்திருக்கிறது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம உற்சாகமாக ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குளிராக அல்ல, ஹல்லேலூயா, அனலாக அல்ல, ஹல்லேலூயா, அனலாக கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். இருக்கிற பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி இந்த ஒரு அடி பாடலை கூட பாடி நாம் ஜெபத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பே. Hallelujah, hallelujah. பரிசுத்தரே மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம். ராஜாவே மே துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ரீபாலபால பசங்களா சபாலபா தினாரியாலபால பசன் கைரியாலபா. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. பரிசுத்தரே உம்முடைய மகிமை வெளிப்பட வேண்டுமே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்பட வேண்டுமே ராஜா. ஆவியானவரே உம்முடைய ஆலயத்திற்குள் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேளையில தொடும்படியாக, ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை போல அது பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக பாப்பா. எங்களில ஒன்றும் இல்லை பாப்பா. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உமது பாதபடியில சமர்ப்பிக்கிறேன். என் தேவன் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களோடு பேசி ஹல்லேலூயா எங்களை நல்வழிப்படுத்தி உமது கிருபைக்குள் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவரே நேரங்கள் மத்தியில பேசும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அடிமையான கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. தாழ்த்துகிறேன், சமர்ப்பிக்கிறேன். ஏழையின் சுருக்கமான ஜெபத்தை கேளுங்கள். பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை படிங்க பார்ப்போம். ஆம், இங்கு ஒரு ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன ஓட்டம் என்னன்னா, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக
ஓடுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஓட்டம் 2 விதத்துல இருக்கு. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஓட்டமும் இருக்கு, ஆவிக்குரியதான ஓட்டமும் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஓட்டத்தை நாம் பார்க்கும்போது, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், காலேஜ் எல்லாருக்கும், உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஓட்ட பந்தயம் எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஓட்டத்துக்காக என்ன செய்வாங்க? எல்லாரும் போக மாட்டாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கலந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. நீங்க ஓடுவீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை பார்க்கும்போது, ஆ ஆ ஆ ம் 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 ம். ஹல்லேலூயா. 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 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் உள்ள லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். இந்த போராட்டம் நிறைந்த உலகத்திலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நமக்கு மாம்சத்தோடு மட்டும் இல்ல போராட்டம். ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? போராட்டம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்படின்னு சொன்ன இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளோடும் ஹல்லேலூயா நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதே போல இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு ஓட்ட களத்துல ஓடுகிறது போல காணப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், நாம் கர்த்தருக்கென்று ஓடுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ருவாகிய சாத்தானான என்ன செய்வான்னு தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கென்று ஓடும்போது ஹல்லேலூயா உங்களை எப்படிடா பிடித்து ஹல்லேலூயா உலக ஜனங்களை போல மாற்றலாம் என்று நினைப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த போராட்டங்களை நாம் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரு? ஓட்ட வீரர்கள். ஹல்லேலூயா. சுருங்க சொன்ன யுத்த வீரர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா நமக்கு போராட்டம் உண்டு. நாம் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி யாரை ஜெயிக்கணும்? ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களையா? அடுத்த விசுவாசிகளையா? இல்ல, நாம் யுத்தம் பண்ணி பிசாசை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மட்டுமில்ல நமக்கு போராட்டம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோட நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால நாம் ஒவ்வொருவரும் யுத்த வீரராக, யுத்த வீராங்கனையாக நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஒரு யுத்த வீரராக எழும்பும் போது இவற்றை எல்லாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்ட களத்துல கரெக்டா ஓட முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த நாம் ஓட்ட களத்துல ஓடும்போது சில சட்ட திட்டங்களை நமக்கு தருவாங்க. அப்படிதானே? நம்ம இஷ்டத்துக்கு ஓடுனா உடனே பிரைஸ் தருவாங்களா? அப்படி இருக்கா? இல்ல. ஓடணும்னா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கிரவுண்டுல போய் நல்ல லைன் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் ஓடணுமோ அதுக்கேற்றபடி லைன் போட்டிருப்பாங்க. அதுல நாம் வெற்றி பெறணும்னா அந்த லைன் தவறாத ஓடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நம்ம ஃப்ரெண்டு இல்லைன்னா நம்ம பக்கத்துல உள்ளவங்க ஓடுறாங்களான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஓட்டம் என்ன செய்யாது? ஓடுமா? ஓடி ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஓடலாம். ஹல்லேலூயா. நமக்கு பரிசு பெற்றுக்கொள்ள
முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் சகோதரங்களே. நாம் ஓடும் போது ஹல்லேலூயா, நாம் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும் போது ஹல்லேலூயா, பல தடைகள் வரும். ஏன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல ஜீவித்து கொண்டிருக்கோம். நாம் 100 பரிசுத்தவான்கள் எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடிதான் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்த லயன் தப்பாம நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். ஹல்லேலூயா. அது என்ன லைன் சொன்னா, கர்த்தர் நமக்கு கட்டளைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கற்பனைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவற்றை கை கொண்டு ஓடுவோமானால் ஓட்டக்களத்துல என்ன செய்யலாம்? வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் பக்கத்துல உள்ளவங்க கூட, நமக்கு தெரிந்தவங்க கூட வந்து என்ன சொல்லுவாங்க? அந்த பாஸ்டர் அப்படியாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த விசுவாசி இப்படி அல்லன்னு சொன்னா, நம்ம ஒரு சுவிசேஷம் ஒரு ஒரு ஆளுக்கு சொல்லுவோம்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அது இன்னும் சர்ச்சுக்கு போறவங்க இப்படி இப்படி இருக்காங்க, ஆகையினால நாங்க எதுக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரு என்ன சொன்னாலும் நம்ம ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அதை கேட்டு நாம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? நற்சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சுல, நம்முடைய வார்த்தையில, நம்ம தாழ்வுல, எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 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 நாம் இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது போராட்டம் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா. அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ரொம்ப போராட்டம் வரும், ரொம்ப சோதனைகள் வரும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 பொண்ணை பாருங்க, அக்னியில சோதித்தாலும் அது என்ன செய்யும்? சுத்த பொன்னாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கென்று உண்மையா ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் சோதனை முடித்த பின்பு ஹல்லேலூயா சுத்த பொன்னை போல திளங்குவார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த சட்ட திட்டங்களை கை கொண்டு ஓடும் போதுதான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓட்டக்களத்தில் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. இந்த பந்தய சாலையில ஓடுகிறதுல ஒருவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும், 2 கிடைக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடைக்கும். சில இடங்கள்ல ஆறுதல் பிரைஸ் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. தேர்டு கூட கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா நாம் அப்படி அல்ல. ஓடுகிறவர்கள் எல்லாரும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. 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 குறித்த நேரம் கொடுத்திருப்பாங்க. ஓட்டத்துக்கு ஆட்களை பிள்ளைகளை எல்லாம் நிறுத்திட்டு விசில் அடிப்பாங்க. 1 2 3 சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நான் ஓட்ட போட்டி போயிருக்கேன், எங்க போனாலும் தேர்டு தான் வருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த 1 2 3 சொன்னதும் பிள்ளைகள் ஆயத்தம் நிற்பாங்க, ஓடுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்? எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த குறித்த நேரத்துல ஓட வேண்டும். ஹல்லேலூயா. குறித்த நேரத்துல சபை ஆராதனைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. குறித்த நேரத்துல ஜெபத்துக்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றும் ஒரு குறித்த நேரம் உண்டு பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம சபையில ஆராதனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணவே கூடாது. உங்க சபையில உங்க பாஸ்டர் அநேக பிரேயர் எல்லாம் போட்டிருக்காரு. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. 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 அப்ப நாம் ஆராதனைக்கு, விசேஷமாக சபா ஆராதனைக்கு குறித்த நேரத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 இனி இந்த ஓடுகிற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? ஓடி பிரைஸ் வாங்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க? பயிற்சி எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் தடிக்கார குணம் என்ற இடத்துல இருக்கும்போது காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் பால் வாங்க நான் வருவேன் ஒரு வீட்டுக்கு. அந்த வேளையில பிள்ளைங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க, ஆம்பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைங்களும் சரி. ஓடி என்ன செய்வாங்க? பயிற்சி எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆவிக்குரிய ஓட்டத்திலும் என்ன உண்டு? பயிற்சி உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பயிற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பயிற்சின்னு நினைக்கிறீங்க? வேத வாசிப்பு,
பாடல், ஜெபம். ஹalleluya. நாம் வீட்டில் இருக்கும் போதும் ஹalleluya, நீங்க தனிமையில இருக்கும் போதும் உங்களுடைய மனசுல என்ன செய்யலாம்? பாடல்கள் பாடலாம். ஹalleluya. பாடல் பாடி ஆவிக்குள்ளாகலாம். ஹalleluya. ஹalleluya. வேத வசனத்தை, படித்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யலாம்? சொல்லி பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டோடைய சன்னிதானத்துல ஜெபிக்கலாம். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நேரம் ஒதுக்கி முழங்கால் படிக்கிட்டா மட்டும்தான் ஜெபம்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலை செய்யும் போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். ஹalleluya. நாம் வேலை செய்யும் போதும் கர்த்தர்ட்ட வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஹalleluya. ஹalleluya. நாம் ஒவ்வொரு நாளும் ஹalleluya அந்த பயிற்சி என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அழிந்து போகிறதற்காக, அழிந்து போகிற பரிசுக்காக இந்த ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுப்பார்கள் என்றால் தேவனுடைய ஹalleluya ஆவிக்குரிய ஓட்டத்துல நாம் பரலோகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. 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 இனி பாருங்க, இந்த ஒலிம்பிக் ஓட்டத்துக்கு எல்லாம் போவாங்க, இல்ல ஸ்டேட் அளவில் எல்லாம் ஓட போவாங்க பெரிய பிள்ளைங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓட போற பிள்ளைங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹalleluya. அவங்க என்ன செய்வாங்கன்னா, டாக்டர்கிட்ட எல்லாம் போய் கேட்டு என்ன செய்வாங்க? உணவு கட்டுப்பாடு. அப்படின்னா உடம்பு கொஞ்சம் சிம்மா இருக்கணும். ஹalleluya. பலன் வேணும். அதுக்கு என்ன சாப்பிடணும், இந்த நேரம் என்ன சாப்பிடணும், அடுத்த நேரம் என்ன சாப்பிடணும்னு கேட்டுதான் என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. நம்ம போல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஹalleluya. உணவு கட்டுப்பாடு நமக்கு வேணும். ஆவிக்குரிய ஓட்டத்துல என்ன வேணும்? உணவு கட்டுப்பாடு வேணும். ஆண்டோடைய சன்னிதானத்துல காத்திருந்து ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும். ஹalleluya. ஹalleluya. நான் உபவாசம் எடுத்து ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது ஹalleluya கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹalleluya. ஹalleluya. அப்ப உபவாசம் எடுப்பது நல்லது. ஹalleluya. 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 நமக்கு சோதனைகள், வேதனைகள் வரும்போது ஹalleluya அதெல்லாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் அநேகர் என்ன செய்வாங்க? உணவை மாற்றி வைத்துட்டு என்ன செய்வாங்க? உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். ஹalleluya. 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 இப்படியாக ஹalleluya பயிற்சி எடுத்து என்ன செய்வாங்க? ஓடுவார்கள். ஆனால் ஒருவனே என்ன செய்வான்? வெற்றி பெறுவாங்க. ஹalleluya. ஆனால் நம் ஆண்டவருக்கு என்று ஓடியாச்சுன்னா தகுதி உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார்கள். ஹalleluya. 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 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். ஹalleluya. அப்போ பந்தயத்திற்கென்று ஓடுகிற உலக பிரகாரமான பிள்ளைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்வாங்களாம்? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்களாம். உணவுல ஹalleluya மற்றும் காரியங்களில ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுப்பதில் ஹalleluya அவர்கள் எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நாம் கர்த்தருக்கென்று ஓடுவோம் என்றால் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஹalleluya ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? அழிவில்லாத கிரீடத்தை தரப்போகிறார். ஹalleluya. 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 நான் ஆவிக்குரிய இது நான் உலக பிரகாரமான ஓட்டத்தை குறித்து பார்த்தோம். ஹalleluya. இனி ஆவிக்குரிய ஓட்டம். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்குன்னு சொல்லுங்க? நித்திய ஜீவனை தருவேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. ஹalleluya. 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 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஹalleluya கர்த்தரை ஆராதிக்கிறது எதற்காக? கர்த்தரை மகிமைப்படுத்துவது எதற்காக? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கென்று பிரயாசப்படுகிறது, கர்த்தருக்கென்று ஓடுகிறது எதற்காக? ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹalleluya. ஹalleluya. நாம் ஓடுகிற ஓட்டம் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு அதி சீக்கிரத்துல வரப்போகிற தேவன் நித்திய ஜீவனை தருவேன் என்று நமக்கு என்ன செய்கிறார்? வாக்கு தந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. போதும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ
அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்காவிட்டால் இதற்குள்ள நீங்க வரமாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்து உங்களை இதற்குள் கொண்டு வந்தார் என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். ஹல்லேலூயா. 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 அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் சட்ட திட்டங்களின்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும் போது, பிலிப்பி சபைக்கு நிருபம் எழுதும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆவலாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னை எதற்காக பிடித்தாரோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையத்தோடு வருகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. 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 எதற்காக இலக்கை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடுகிறார்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று ஹல்லேலூயா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் நாமும் ஹல்லேலூயா ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக அந்த சபையில கொண்டு வந்தாரோ, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளே ஒரு இலக்கு வேணும். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள என்ன வேணும்? ஒரு லட்சியம் வேணும். நான் எதற்காக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து வந்தேன்? ஆண்டவர் வைத்ததான அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஓட வேண்டும். ரெண்டாவது என்ன எப்படி ஓடணும்னு தெரியுமா? பாவத்தையும் பாரத்தையும் விட்டு பொறுமையோடு ஓடணும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ரெண்டாவது ஓடணுமாம்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்துல நமக்கு என்ன உண்டு? பாரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், நோய்கள் வரும். இவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஹல்லேலூயா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நீக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் போது எல்லாருக்குள்ள என்ன வரும்? பாரங்கள் வரும், கவலைகள் வரும், வேதனைகள் வரும். ஹல்லேலூயா. என்னுடைய பழக்கம் என்னவென்றால் ஹல்லேலூயா நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள், பிரச்சனைகள் ஹல்லேலூயா கடந்து வருகிற வேளையில நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா இது எங்களால சுமக்க முடியாது, இது என்னால சுமக்க முடியாது, இந்த பாரம் என்னால சுமக்க முடியாது ஆண்டவரே, நீதான் இந்த பாரத்தை சுமந்து ஹல்லேலூயா இதற்கு ஒரு தீர்வை நீ தரணும். ஹல்லேலூயா.
அப்படின்னு சொல்லி நான் எந்த வேலையில ஆண்டோடைய சன்னிதானத்துல கேட்கிறேனோ கர்த்தர் அப்படியே என்னுடைய பாரத்தை மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. அது எந்த பாரமானாலும் அவற்றையெல்லாம் மாற்றி கர்த்தர் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தருவார். ஹalleluya. அந்த குணம் உள்ளவர்கள் இங்கே உண்டுன்னு நினைக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நமக்கு என்ன நோய்கள் வந்தாலும் என்ன செய்யலாம்? அது சில வேளை கூடி கூடிதான் போகும். ஹalleluya. சில வேளை எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் என்ன செய்யாது? சுகமாகாது. சில வேளை சுகமாகும். என்ன சுகமானாலும் ஆகாட்டாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பதறி போகவே கூடாது. ஹalleluya, ஹalleluya. அது ஆண்டவர் சொல்லியிருக்காரு அல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹalleluya. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைக்கணும். ஹalleluya, ஹalleluya. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிடணும். ஹalleluya. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இது பாவம்னு நமக்கு தெரியும், நம்ம உள்ளத்துக்கு இது பாவம், இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அந்த பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளி விடணும். ஹalleluya, ஹalleluya. தள்ளி விட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய ஹalleluya, நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுல எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட கடுவோம். ஹalleluya. அதுதானே நமக்கு இல்ல. ஹalleluya. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதாவது ஒரு காரியம் வரும்போ நாமும் என்ன செய்யறோம்? பொறுமை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். ஹalleluya. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹalleluya. அல்ல, நம்ம பற்றி அடுத்தவங்க தான் ஏதாவது இல்லாத கதைகள் சொன்னாங்க, அப்ப நம்ம என்ன செய்யறோம்? பொறுமை இழந்து போகிறோம். ஹalleluya, ஹalleluya. உடனே நம் என்ன செய்யணும்? ஆண்டோட சன்னிதானத்தில் சொல்லணும், ஆண்டவரே இது நான் செய்யாத குற்றம், நீதான் நீதியா நியாயம் செய்யணும். ஹalleluya. பொறுமையை காத்து கொள்ளணும் பாருங்க. ஹalleluya. நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை வேணும். ஹalleluya. இயேசுவை நினைத்து பாருங்க. அவரை குட்டுனாங்க, அவரை துப்புனாங்க. ஹalleluya. அறைந்தார்கள். ஹalleluya. அவர் எப்படி இருந்தாராம்? சத்தமிடாது இருக்கிற, மயிர் கத்திரிக்கும் போது சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆகையனால நாம் மனுஷனா என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு பொறுமையை தாருங்க. ஹalleluya. உம்முடைய திவ்ய சுபாவத்தை எனக்கு தாருங்க. ஹalleluya. இந்த கோப சுபாவம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. ஹalleluya. அல்லனா சிலவங்க எதுக்கும் கோபப்படுவாங்க, அவங்க என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த கோபத்தை மாற்றி நல்ல பொறுமையை தருவார் பாருங்க. சில வேளை சில நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அது வந்தாலும் ஹalleluya கர்த்தர் நமக்கு நீடிய பொறுமையை தருவார். ஹalleluya, ஹalleluya. பொறுமை இருந்தாதான் ஓட்டத்துல கரெக்டா ஓட முடியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம எப்படி ஓடணுமா? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம்ம எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். ஹalleluya. இந்த பொறுமை நமக்கு முக்கியம். அடுத்து இச்சை அடக்கி ஓட வேண்டும். ஹalleluya. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 2:22. போதும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்யணும்? விலகி ஓடணும். ஹalleluya, ஹalleluya. இது மனுஷ வாழ்க்கையில வருகிறதான ஒரு பயங்கர சோதனை. ஹalleluya, ஹalleluya. மத்தேயுல சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே அவன் என்ன செய்தாச்சு? பாவம் செய்தாயிற்று. ஹalleluya. இந்த இச்சையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓட ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். ஹalleluya. யோசேப்பை பாருங்க, எக்ஸாம்பிள் நமக்கு யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு அவர் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்தாரு? படுகுழியில இடப்பட்டாங்க, அடுத்து அவரை தூக்கி விட்டாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கதை. ஹalleluya.
அவருக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது, ஹalleluya, அந்த ராஜாவின் மனைவி, ஹalleluya, அவள் பயங்கரமா இவரை பலவந்தம் பண்ணின போது கூட அவர் என்ன செய்தாரு? அந்த பாவத்தை விட்டு ஓடினார். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான பாவத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? ஈடுபட மாட்டார்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த பாவம் நம்மை சுற்றி நிற்கிற பாவம், இதை தள்ளி விட்டு நாம் என்ன செய்யணும்? ஓடணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப நாம் என்ன செய்யணும்? இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சை, ஹalleluya, ஓட வேண்டும். ஹalleluya. இந்த யோசேப்பை பார்க்கும்போது, ஹalleluya, எவ்வளவோ சூழ்நிலை, ஹalleluya, எவ்வளவு பெரிய அவர் இருந்தாலும் ஒரு பெரிய ராஜா குடும்பத்துல கடந்து சென்ற போதும், அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதும், ஹalleluya, அவர் பாவம் செய்யவே இல்லை. ஹalleluya. அவர் பாவம் செய்து அந்த இடத்துல விழுந்தார் என்னன்னா, அவருக்கு இந்த உயர்வு கிடைத்திருக்காது. ஹalleluya. அந்த பாவத்தின் நிமித்தம் அவர் செய்யாத தப்பை, ஹalleluya, செய்தார் என்று அந்த ராஜாத்தி சொன்ன போதிலும் அவரை சிறையில் அடைத்தாங்க பாருங்க. ஹalleluya. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. ஹalleluya, ஹalleluya. நீ செய்யாத குற்றத்திற்கு உன்னை குற்றம் சாட்டலாம். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையோடு காத்திருந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஹalleluya. நாம் செய்யாத குற்றத்துக்கு இந்த ஆண்டவரே குற்றம் எனக்கு சாட்டப்படுகிறது, ஆண்டவர் அதை நிரூபிப்பார். ஹalleluya. அந்த இடத்துல நீதியான தீர்ப்பு செய்வார். பாருங்க, அடுத்தும் யோசேப்புக்கு என்னது? கஷ்டம்தான். அடுத்து என்ன செய்தாங்க? சிறையில் அடைத்தாங்க. பாருங்க, எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும், அதனால அதை ஓடி போகிறேன். சிறையில் அடைத்த வேளையில அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். ஹalleluya. இன்னும் வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆகையினால அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹalleluya. ஆகையினாலதான் அந்த ராஜ அரண்மனைக்கு அவன் அதிகாரியாக வந்தான். ஹalleluya. திரும்பவும் அவன் சிறைச்சாலையில அவன் செய்யாத பாவத்திற்காக அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டாலும், ஹalleluya, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கினார். பாருங்க, திரும்பவும் ராஜ சமூகத்துக்கு நேராக அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடியினால ராஜா சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டிருந்த வேளையில, நான் கண்ட சொப்பனத்துக்கு யார், ஹalleluya, இதற்கு அர்த்தம் சொல்வார்கள் என்று தேடிக்கொண்டிருந்த வேளையில அப்பந்தான் பானபாத்திரக்காரனுக்கு என்ன வந்து ஒரு ஞாபகம் வந்து, அவன் என்ன செய்யறான்? இப்படி யோசேப் என்றதான ஒரு ஆளு சிறையில் இருக்காரு, அவரு சொல்லுவாரு. ஹalleluya. அப்படி யோசேப்பை சிறையில இருந்து கொண்டு வந்தாங்க. ஹalleluya. அந்த பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொன்னபடியினால, ஹalleluya, அது எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கிருபை அவரோடு கூட இருந்தபடியினால, கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்தபடியினால அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார். ஹalleluya. அவர் திரும்ப என்ன செய்தார்? ஹalleluya, அந்த தேசத்திற்கு எல்லாம் அதிகாரியாக்கினார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேசத்திற்கு அதிகாரி ஆக்கினார் மட்டுமல்ல, அவருக்கு என்ன செய்தார்? என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்தார். ஹalleluya. அவர் வாலிபமா இருந்தபடியினால ஒரு ஆசாரியனுடைய மகளை அவருக்கு திருமணம் முடித்து வைத்தாங்க. ஹalleluya, ஹalleluya. அவர்களுக்கு வீடு கொடுத்தாங்க. ஹalleluya. ஆனால் அந்த யோசேப்பு அர்த்தம் சொன்ன அந்த பானபாத்திரக்காரன் சொன்னாரு, நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் என்ன நினைத்து கொள்ளணும். ஒருவேளை என்ன நினைச்சு சிறைச்சாலையிலிருந்து வெளியே விட்டாலும் இப்படிப்பட்டதான பெரிதான ஆசீர்வாதம் என்ன செய்யாது? அவருக்கு கிடைக்காது. ஹalleluya. அந்த தேசத்திற்கு, அந்த தேசத்துல விளையக்கூடிய எல்லா சம்பத்துக்கும் அவரை அதிகாரியாக்கினார். ஹalleluya, ஹalleluya. காரணம் என்ன என்றால், பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடினார். ஹalleluya. அவருடைய ஓட்டத்துல இச்சை அடக்கி ஓடினார். கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ அடுத்து என்ன செய்யணும்னா, உண்மையாய் ஓட வேண்டும். எப்படி ஓடணுமா? உண்மையாய் ஓடணும். ஹalleluya. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. ஹalleluya. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும்
குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1வது வசனத்துல ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 120 தேசாதிபதிக்கு ஹல்லேலூயா. இந்த தானியேல் கர்த்தரை சேவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ இவருக்கு அந்த மேலான பதவி கொடுத்த போது கூட உள்ளவங்களுக்கு என்ன உண்டாச்சு? பொறாமை உண்டாச்சு. ஹல்லேலூயா. ஆகையினால எப்படியாவது தானியேலை என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு இவனை என்ன செய்யணும்? கீழே தள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்தாங்க? இவன் மேல் குற்றம் சுமத்த தேடிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் தானியேல் எப்படி இருந்தாராம்? அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் மேல் குற்றம் சுமத்த ஒரு குறைவு என்ன செய்யல? காணப்படல. அப்பந்தான் மற்றவங்க யோசிக்கிறாங்க, தானியேல்ல எந்த ஒரு குற்றமும் என்ன செய்யல? கண்டுபிடிக்க முடியல. இனி ஒரே ஒரு காரியத்துல மட்டும்தான் நமக்கு குற்றம் சுமத்த முடியும். எப்படி என்றால், இந்த தானியேலை பொறுத்தவரையில் அவர் எவ்வளவு நேரம் ஜெபிப்பாங்களாம்? 3 நேரம் கரெக்டா தானியேல் என்ன செய்வாரு? ஜெபிப்பார். இனி தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் என்ன செய்யணும்? குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி அவங்க போய் ராஜாவிட்ட ஒரு காரியம் சொல்றாங்க. ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை மட்டும்தான் யாரானாலும் என்ன செய்யணும்? சேவிக்கணும். வேற யாரை நோக்கி ஜெபம் பண்ணவோ அல்லனா வேறு தேவர்களை சேவிக்கவோ ஒண்ணுமே செய்யக்கூடாது என்று சொல்லி ராஜாவிட்ட சொல்லி என்ன செய்தாங்க? அதற்கு வேண்டிய ஒரு பத்திரத்தை எழுதி என்ன செய்யறாங்க? அவருடைய முத்திரை மோதிரத்தினால முத்திரையும் வாங்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா தானியேல் என்ன செய்யல? பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையாய் கர்த்தருக்கென்று ஜீவிப்போம் என்றால் எந்த தடைகள் வந்தாலும் இல்லாத காரியங்கள் சொன்னாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது அந்த தானியேலோ வென்றால் அந்த 10வது வசனத்துல இருக்கு. தானியேல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு முத்திரையிடப்பட்ட போதிலும் அவன் என்ன செய்தான்? அதற்கு பயப்படவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் செய்தது போல அவன் 3 வேளை என்ன செய்தான்? பலகனி வழி அப்படின்னா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு என்ன செய்தான்? முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இதை கண்டது இவங்க என்ன செய்தாங்க? ஓடி ராஜாவிட்ட வாராங்க. சுருக்கி சொல்றேன், இந்த கதையும் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஓடி ராஜாவிட்ட வாராங்க. ராஜாவே, இப்படியாக்கும் தானியேல் என்ன செய்யறேன்? 3 வேளையும் ஜெபிக்கிறேன். உண்மை என்ன செய்யல? மதிக்கல. உம்முடைய சட்டத்திற்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல்ல. ஆகையினால அந்த அவங்களுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? சிங்க கபில தூக்கி போடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ராஜாவுக்கு தானியேல் மேல் என்ன உண்டு? ஒரு அன்பு உண்டு. இது அறிந்ததும் ஹல்லேலூயா. தானியேல் இப்படி ஜெபித்தான் அறிந்ததும் ராஜாவுக்கும் கூட என்ன வந்து, ஐயோ என்ன நடக்க போகிறது என்று தெரியல. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இவரை நல்ல ப்ரெஸ் பண்ணால என்ன செய்தாங்க? இப்ப தானியேலை தூக்கி ஹல்லேலூயா சிங்க கபில போடுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை ஹல்லேலூயா ஒன்றும் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கமே வரல. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தினால் யார் குற்றப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய தூக்கத்தை கர்த்தர் நஷ்டப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 16ஆம் வசனத்துல இருந்து படிங்க பாப்போம். 16. அப்பொழுது ராஜா
ம், ம், ம். போதும். இங்க பாருங்க, அப்பொழுது ராஜா கட்டளையிட்டபடியினால தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர், தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. ராஜா சொல்றாரு, தானியேலே, நான் இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்து போட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாதப்பான்னு அவன் கதறி இருப்பான். சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ராஜாவுக்கு தெரியுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அடுத்து காலமே ம், 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 ம். போதும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாவுக்கு நைட் என்ன வரல, தூக்கமே வரல. ஹல்லேலூயா. ராஜா என்ன செய்யல, சாப்பிடல, கீத வார்த்தையும் ஒண்ணும் அவருக்கு காதுல என்ன செய்யல, கேட்க விடல. அவர் காலையில கிழக்கு வெளுக்கும் நேரத்துல ஓடி வாராரு, தானியேலே என்று கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. 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 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்காத ஜனங்கள் கூட ஹல்லேலூயா சொல்ல வேண்டிய காலம் வரும். ஹல்லேலூயா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது தானியேல் என்ன சொல்றான்னு தெரியுமா? ராஜாவே வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன செய்யப்பட்டேன்? குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டோடைய சன்னிதானத்திலே குற்றமற்றவர்களாய் பரிசுத்தவான்களாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா, சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 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 அடுத்தவர்களுடைய வாயை வைத்து கூட ஹல்லேலூயா, அடுத்தவர்களுடைய வாயினால கூட சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிர்விரும்புகிற பரிசுத்தம் என்னிலே இருக்கிறதா? ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. நாம் குற்றமற்றவர்களாய் நடக்கும்போது சிங்கங்களின் நடுல தானியேலை விடுவித்த கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்யலையா? நீதிகேடு செய்ததில்லை. ஹalleluya, ஹalleluya. அந்த தானியேலோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கேட்கபியோ சூளை நெருப்போ எது வந்தாலும் ஹalleluya அவர் என்னை காத்துடுவார். ஹalleluya. எதிரிகள் நம்மை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகளை கொண்டு நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் ஹalleluya நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அடுத்தபடியாக ஒரு ஒன்ன கூட சொல்லி நான் முடிக்க போறேன். நம் ஓட்டத்தில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ஹalleluya. நான் ஓடுகிற ஓட்டத்துல யார் கூட இருக்கணும்? கர்த்தர் கூட இருக்கணும். ஹalleluya. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம் குற்றமற்றவர்களாய் நடக்கும்போது நம்முடைய ஓட்டத்துல கர்த்தர் கூட இருப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதான் ஒரு யோசேப்பு. ஹalleluya. அந்த ஆதியாகமம் 39:2 வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஹalleluya. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹalleluya. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த யோசேப்பு கர்த்தருக்கென்று ஓடினபடியினால ஹalleluya கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால ஹalleluya அவன் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நடந்தபடியினால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் ஓடும் போது ஹalleluya அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில ஹalleluya நம் விசுவாச வாழ்க்கையில ஹalleluya பந்தய பொருளுக்காக நாம் ஓடும்போது ஹalleluya ஆண்டவர் நமக்கு இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடும்போது நம்முடைய வழியில ஹalleluya அநேக காரியங்கள், தோல்விகள், பயம் ஹalleluya நோய்கள் ஹalleluya குறுக்கிடலாம். ஹalleluya கடன் பிரச்சனைகள் ஹalleluya என்னதான் வந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு நம்முடைய இலக்கு சரியாக ஹalleluya அவருடைய கட்டளைகள் பாரமானது அல்ல. ஹalleluya அதை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அது அழகாதான் இருக்கும். ஹalleluya நான் ஓடும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya முடிவில் ஹalleluya நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவார். ஹalleluya நாம் இந்த கடைசி நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அநேக வருஷங்கள், அநேக நாட்கள் உண்டு இல்லை என்று நமக்கு சொல்ல முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டதான எல்லா வேத வசனங்களும் இந்நாட்கள்ல நிறைவேற கொண்டு வருகிறது. ஹalleluya ஒருவேளை ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமாக இருந்தால் அவரோடு கூட ஹalleluya நாம் பிரவேசிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் கர்த்தர் நம்முடைய ஜீவனை எடுத்தால் அந்த நித்திய ராஜ்யத்துல போய் சேரணும். அதற்காக நாம் பயபக்தியோடு ஹalleluya ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து நாம் நடப்போம் என்றால் ஹalleluya கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya அந்த நித்திய ஜீவனை நமக்கு என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya